காண்பவர், நம்மை காக்கிறவர். என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. Hallelujah, 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 hallelujah. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பச்சமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. Hallelujah, 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 hallelujah. நம்ம எல்லாரும் உட்கார்வோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவன் தேடுகிற மனிதன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவன் தேடுகிற மனிதன். Praise the Lord. இந்த கால வேளையில தேவன் தேடுகிற மனுஷனை நாம் அருமையான தேவன் மனுஷனை தேடுகிறார் என்ற தலைப்பில உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனுஷன் என்றைக்கு பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போனானோ, ஆண்டவர் ஆதியாம புஸ்தகத்தில் இருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தின புஸ்தகம் வரையிலும் ஆண்டவர் மனிதனை தேடுகிறார். எதற்காக அருமையான தேவன் எதற்காக தேடுகிறார் என்றால், அருமையான மனுஷர்களை, சோர்ந்து போன மனுஷர்களை, உடைக்கப்பட்ட மனுஷர்களை, பாவத்தின் அடித்தளத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனுஷனை, இருள் நிறைந்த கிராமங்களை அருமையான வெளிச்சத்தை கொண்டு போகும்படியாய், கிருபையை கொண்டு போகும்படியாய், வல்லமையை கொண்டு போகும்படியாய், சுகத்தை கொண்டு போகும்படியாய், விடுதலையை கொண்டு போகும்படியாய் மனுஷனை தேவன் தேடுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனை தேவன் தேடுகிறார். இந்த கால வேளையில நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் தேடப்பட்டவர்கள். தேவன் உங்களை தேடினதுனால அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட இடமாயிருக்கிற கர்த்தருடைய சபையில இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில என்றால், அருமையான தன் வேலையை தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஆண்டவர் தன் வேலையை உங்களை கொண்டு செய்ய போகிறார். நீங்க இந்துவோ, முஸ்லிமோ, கிறிஸ்டினோ, அது முக்கியமல்ல. தேவன் தேடுகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களா, எப்படிப்பட்ட தோற்றமுடையவர்களா இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. இந்த அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க, நல்ல பட்டைட்ஸ் தான் எப்பவும் வருவாங்க. அவங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, ரொம்ப டீசெண்டா பேசுறவங்க. அவங்க உயர்ந்த இடத்துல இருந்து இப்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா எப்பவும் வருவாங்க. பாத்தீங்களா, அவங்க அங்க இருக்கிறத பாத்தீங்களா, எப்பவும் அப்படிதான் வருவாங்க. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த பட்டையும் அடிச்சுட்டு வர்றவங்களை கூட தேவன் தெரிந்திருக்கிறார். தேவன் தெரிந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த அம்மா பட்டை அடிச்சுட்டு வந்துக்கிறாங்க. நீ பட்டை அடிச்சுட்டு வந்தியோ, பொட்டு வச்சுட்டு வந்தியோ, பூ வச்சுட்டு வந்தியோ, கலர் டிரெஸ் போட்டு வந்தியோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆண்டவருக்கு. நீங்கள் தேவன் தேடுகிற இடத்துல இருக்கிறீர்களா? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல இருக்கிறீர்களா? தேவனுடைய வேலையை செய்கிற இடத்துல இருக்கிறீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. நீங்க இந்த அம்மா ஒருவேளை யாராவது கேட்டா இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அவங்க இயேசுநாதரை பார்க்கணும், இந்த அம்மா கண்டிப்பா கூட்டு வந்துருவாங்க. இங்க வாங்க, ஏசப்பா அவங்களுக்கு சோம் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்கள் வேதத்துல ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதுல என்னை அதிகமாய் தொட்டது, நாகமான் வீட்டிலே வேலை செய்த ஒரு சிறிய பெண். அவனோ மிக பெரிய படை தளபதியாயிருந்தவன், போர் வீரன்.
பராக்கிரமசாலி. அருமையான அப்படிப்பட்டதான நாகமானை வீட்டிலே வேலை செய்கிற ஒரு பெண் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்திவிட்டாள். தேவன் அண்டைக்கு திருப்பி விட்டாள். சுகத்துக்கு நேராக திருப்பி விட்டாள். விடுதலைக்கு நேராக திருப்பி விட்டாள். அவள் வீட்டிலே வேலை செய்கிற பெண்ணா இருந்தாலும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண். ஆமென். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அது எப்படி ஆண்டவர் எல்லாம் கேட்கிறான், பெரிய கொஸ்டின் எழுப்புறான். கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். உன் படிப்பை பார்த்தல்ல, உன் ஞானத்தை பார்த்தல்ல, அருமையானவன் உனக்கு இருக்கிற அழகை பார்த்தல்ல, உன்னை தெரிந்திருக்கிறார். தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். கர்த்தர் சில சமயங்களில் தன்னுடைய வேலைகளை செய்ய ஆண்டவர் காகத்தை தெரிந்து கொண்டார். இப்ப காகம் என்ன செய்கிறது? தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஆகாரம் கொண்டு போகிறது. ஆண்டவர் இந்த காகத்தை என்ன பண்ணினார்? தன் வேலைக்கென்று தெரிந்து கொண்டார். கழுதையை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அருமையான பிலேயாம் கிரேட் ப்ராபர்ட், அவன் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. அவனை எச்சரிக்கும்படியாய் தேவன் கழுதையை தெரிந்து கொள்ளுகிறார். அருமையான மீனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். யோனாவை கொண்டு போய் அருமையான கக்கும்படியாய் நினிவேலே நீ கக்க வேண்டும் என்ற கட்டளை மீனுக்கு உண்டு. அது 3 நாள் அவனை தன் வயிற்றிலே வைத்திருந்தது. அது சரியான இடம். அது வேற எங்கேயும் கக்காது. ஒன்னு இவனை அரைச்சி சாப்பிடுமே தவிர கக்காது. இது கக்கணும்னு சொன்னா நினிவேக்கு, ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு அது முழு பகுதியின் கீழ்ப்படிய தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு சாதாரணமான மீனை தன்னுடைய வேலைக்கு என்று தெரிந்து கொள்ளுகிறார். சில சமயங்களில் பெண்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். முதல் சுவிசேஷத்தை பூமிக்கு அறிவித்தவள் மகதோனிய மரியாள். ஜாவே உமக்காக ஜாவே, நீ சாகிற இடத்துல ஜாவேன்னு சொன்ன பேதுரு எங்க? வலையை விட்டு வந்தவர்கள், மீனை விட்டு வந்த அருமையான உறவுகளை விட்டு வந்தவர்கள், ஊரை விட்டு வந்தவர்கள், எல்லாவற்றையும் கொண்டு வைத்தவர்கள் பூட்டப்பட்ட அறையில் இருக்கிறார்கள். இவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் இவர்களை உயிர்ப்பிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் இவருடைய ஊழியத்தை சிறப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் இவருடைய அழைப்பை அருமையான நிலைநிறுத்த முடியும். மகதலே மரியாள் போய் சொல்றா, இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டாராமே. அவ்வளவு மகிழ்ச்சி. அவர் கல்லறை திறந்து கிடக்கிறது, இன்றைக்கும் திறந்து கிடக்கிறது. சில சமயங்களிலே பெண்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். சில சமயத்தில் கர்த்தர் தன் தூதனை பூமிக்கு அனுப்புகிறார். தன்னுடைய வேலைகளை செய்யும்படியாய் தேவ தூதர்களை அனுப்புகிறார். காபிரியேலை அனுப்புகிறார். அருமையான யுத்த களத்திலே அருமையான தூதன் போய் யுத்தம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை கொண்டு வருகிறான் பரலோகத்தின் தூதன். ஆண்டவர் என்ன செய்வார் என்று தெரியாது. அருமையான ராகாபின் மூலமாய் வேவு பார்க்க போனவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. ரூத்தை தேவன் தெரிந்து கொண்டு அருமையான ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் கர்த்தர் மாற்றினார். ரூத்தின் சந்ததியிலேதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே மனுஷரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நான் முதல் பிரசங்கத்தின் முதல் உரையிலே சொல்லிவிட்டேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் வேறுவிரிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல இருக்கிறீர்களா என எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்காதே, நான் இவனை புறக்கணித்தேன். ஆண்டவர் பார்க்கிற விதமே வித்தியாசமானது. ஆண்டவருடைய பார்வை முற்றிலும் மாறுபட்டது. ஆண்டவருடைய பார்வை முற்றிலும் மேன்மையானது. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? மூத்த 7-8 பிள்ளைங்க, ஒருத்தன் காட்டுல இருக்கிறான், 8வது ஆளு, 7 பேர் வீட்டுல இருக்கிறாங்க. முதல் பையன் வரான், விரிந்த மார்புடையவன், அழகான தோற்றமுள்ளவன், போர் யுக்தியை அருமையான போரில் செய்வதிலே வல்லவன். அவன் நடந்து வருகிறதை பார்த்து அருமையான பெரிய தீர்க்கதரிசிக்கு அவனாலே அருமையான நினைக்க முடியவில்லை. அவன் நினைக்கிறான், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்க முடியும், இவன் தான் இஸ்ரவேலை ஆள முடியும், இவன் மேல்தான் கர்த்தர் இவனை தான் அபிஷேகம் பண்ண இந்த ஈசாயின் வீட்டுக்கு என்னை அனுப்பினார் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது வாசிக்கலாம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறேன், மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நான் பார்க்கவில்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்பொழுது ஈசாய், ஆண்டவர் அருமையான பார்வையை வித்தியாசமான. நாங்க அந்த தேசத்துல ஒரு வெள்ளைக்காரன் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு வரோம். எங்களை நேசிச்ச ஒரு அம்மா. நீங்க அங்க நம்ம அவங்க ட்ரெஸ், அவங்க தலை சீவுறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த அம்மா இவ்வளவு இப்படி முடிய விரிச்சு போட்டிருக்கும். ஒரு இதெல்லாம் கருப்பா இருக்கும், அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த அம்மா எங்களை நேசிச்ச விதமே வித்தியாசமா இருக்கும். எல்லாம் நாங்க எப்பெல்லாம் அங்க போறோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க. போன தடவை தான் கொடுக்கல, இப்ப கூட ஒரு நாள் போன் பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்ம நினைப்போம் வெளுவெளுன்னு வருவான் வெள்ளக்காரன். அவன் பேசுறதெல்லாம் பார்த்து, கட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மள நம்ம இந்தியான்னா அவன் என்ன நினைக்கிறான், நம்ம இன்னும் ரொம்ப ஏழைன்னு நினைக்கிறான். நம்ம ஏழை கிடையாது, நம்ம ஒன்னும் கஷ்டப்படுறோம் கிடையாது. அவன் சொல்லுவான், என் பையன் சொல்லுவான், நீ பணக்கார, அவனை ஏழைன்னு நினைக்கிறான். ஆனா உதவி எங்கிருந்து வரும் தெரியாது. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் உண்டாகும். யாரோ ஒருத்தர் நாங்க அங்க போவோம் பாருங்க, சாதாரணமான ஜனங்களா இருப்பாங்க, எங்களை கூப்பிடுவாங்க, சாப்பாடு கொடுவாங்க. நாங்க நினைச்சே பார்க்க மாட்டோம், யோசிச்சே பார்த்துக்க மாட்டோம், இவங்க நமக்கு உதவி செய்வாங்களா. யார் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம போறோமோ அங்க உதவி கிடைக்காது. கர்த்தர் பார்க்கிற விதமாய் நாம் பார்ப்பதில்லை, கர்த்தர் யோசிக்கிற விதமாய் நாம் யோசிப்பதில்லை. ஆமென். நாம் யோசிப்பதில்லை. இங்க நீங்கள் பார்க்கிறீர்கள், அருமையான இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை. கீழே வாசிச்சு கொண்டே வாங்க சீக்கிரமாய். அபினதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதான் இருக்கிறாங்களான்னு கேட்கிறான். ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன், எல்லாவற்றுக்கும் ஒரு இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் 8வது, அவன் காட்டிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். வாசிக்கலாம். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா.
அபிஷேகம் பண்ணு. ஆலயத்தின் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற மகனே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். நான் உன்னை தெரிந்திருக்கிறேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். பலவிதமான எண்ணங்களோடு கூட நீங்க உட்கார்ந்திருக்கிறாய். நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பெரியதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கலக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறாய். ஒருவருடைய கட்டாயத்தின் பேர் இங்கே வந்திருக்கிறாய். இனி நீ வர வேண்டும் என்று யோசிக்கவில்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார், உன்னை தெரிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு நீ விலகி போக முடியாது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தேடுகிற மனிதன். இந்த நாளில மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. ஏனென்றால் லட்சக்கணக்கான ஜனங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அந்த சமுத்திரத்தின் வழியாய் கொண்டு வந்து மேக சம்பம், அக்னி சம்பம், 40 வருஷம் மன்னா எல்லாம் கொடுத்து, கண்மலையின் தண்ணீரை கொடுத்து, நல்ல பிரசங்கம் எல்லாம் பண்ணி, நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர்கள் போக வேண்டிய வழியை காண்பித்த மோசே மரித்து போனான். ஒரு வீட்டு தலைவர் இறந்து போயிட்டா அந்த வீடு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் அப்படி நிறைய வீட்டுல நின்றுக்கிறேன். அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா ஒரு பையன், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அடுத்த நேரம் என்ன செய்யணும்னு தெரியல. அவர் ஒரு மருத்துவர், அவர் பேரு செங்கல்பட்டுல இருந்தார். நான் தான் அடக்கம் பண்ணேன். அண்ணாமலை, அண்ணாமலை அவர் பேர். அந்த 2 பேரும் என்ன பார்த்து அழுறாங்க, கண் கலங்குது. இந்த ஜிப்மர் ஆஸ்பத்திரியில தான் இறந்து போனான். அவரு சுப்பையா நகர்ல நான் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணேன். 2 பேரும் அழுறாங்க. நான் சொன்னேன், அப்பா மரிச்சு போனாலும் கவலைப்படாதீங்க, இயேசு நடத்துவார். அந்த பையன் கன்னடாவில் இருக்கிறான். ஒரு முறை போனேன். நம்ம முன்ன மாதிரி எல்லாம் போக முடியாது. எங்க அவங்க அம்மாவும் கன்னடால தான் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு பர்த்டே டெத் சர்டிபிகேட் வாங்க வந்திருந்தாங்க. ஒற்றை நான் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில மலை போல நம்பி இருக்கிறவர்கள் மறைந்து போனால் அவருடைய உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கும்? எங்க அப்பா செத்து போயிட்டாரு. அப்ப நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7 பிள்ளைங்க, ஒரு வருமானம் கிடையாது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் கலங்கிட்டாங்க. அடுத்த நாள் என்ன சாப்பிடுவோம் தெரியாது. நாங்க 7 பேர்ல 2 பேர் இறந்துட்டோம், 4 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை அருமையான அப்படிப்பட்டதான இடத்திலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். பெரிய வாக்கு தத்தம் உண்டு. கானானை தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். கொண்டு வந்தவன் எகிப்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்தவன் மரித்து போனான். இனி நம்மை நடத்தி கொண்டு போகிறவன் யார் என்ற கலக்கத்தோடு கூட நிற்கிறார்கள். ஒருவேளை மோசேயுடைய பிள்ளைகள் எழும்பினாலும் எழும்புவார்களா? அல்லது ஆசாரியன் நம்மை நடத்தி கொண்டு போவானா? அல்லது அருமையான யுத்த களத்தில் நிற்கிற போர் வீரர் காலேபாக இருக்கட்டும், யோசுவாவாக இருக்கட்டும், யார் நம்மை நடத்தி கொண்டு போவார் என்ற கலக்கம் இருந்தது. அப்பொழுதுதான் கர்த்தர் தேடின இஸ்ரவேல் ஜனத்தில தேடின ஒரு மனுஷனை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2. இதுதான் செய்தி வசனம். இதிலிருந்து தான் பிரசங்கிக்க போகிறேன். மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். என்ன யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவே, நான் தேடின மனுஷன் நீதான். யோசுவாவே,
நான் தெரிந்து கொண்ட மனுஷன் நீதான். யோசுவாவே, உன்னை கொண்டுதான் என் வேலையை செய்ய போகிறேன். அவன் தேய்க்கிறான். சாதாரண வேலை கிடையாது. இந்த ஜனங்க ரொம்ப மோசமான ஜனங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. பாதி வழியில சொல்றாங்க கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி இவைகள் தான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தெய்வம் என்று சொல்லுறாங்க. ஏன்னா எகிப்துல வர்ஷிப் ஒண்ணு இருந்துச்சு. எகிப்து வர்ஷிப் தான் கன்றுக்குட்டி வர்ஷிப். இரண்டாவது முறுமுறுக்கிற ஜனங்க, மூணாவது எதிர்த்து நிற்கிற ஜனங்க, நான்காவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்க, இருதயம் கடினமுள்ள ஜனங்க, கீழ்ப்படியாத ஜனங்க, இச்சை நிறைந்த ஜனங்க. ஊழியத்தை எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க. இப்படி ஜனங்களை கொண்டு கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் மோசே உள்ள போல, அவன் தாங்க முடியல, உள்ள உடலை இவங்களை. மோசே உள்ள உடல. நிறைய பாசம் ஹார்ட் அட்டாக்ல சாகிறதுக்கு காரணம் அந்த சபை விசுவாசிங்க தான். யாருக்கும் தெரியாது. குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரனை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. Praise the Lord. எதையோ ஒன்றை சொல்லி மனசை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த கல்யாண வீட்டுக்கு வருவாங்க பாருங்களேன், சில ஜனங்க, நிறைய பேர் இல்ல, சில ஜனங்க, அதுல முக்கியமா சொந்தக்காரங்க. ஆமா ஆமா, பெரிய சாப்பாடு போட்டாங்க, சாப்பிடுற சாம்பார் சாப்பிடுற மாதிரியா இருந்துச்சு. பாயாசமா, பாயாசம் தண்ணி கோரி ஊத்திருக்கனாயா பாயாசத்துல. எப்படியாவது ஒரு சண்டை கடப்புவான் பாருங்க. ஆமா, மகளுக்கு பெரிய மாப்பிள்ளை, பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ளை வச்சுட்டு ஒரு வேளை சாப்பாடு போட முடியல, மொய் எழுதுக்கு வச்சிருக்கான் கல்யாணம். ஐயோ, அங்க பாத்தீங்கன்னா 2-3 தகராறு ஆயிரும். ஆனா வயிறு நிறைய சாப்பிட்டுருப்பான், 2 பந்தியில கூட சாப்பிட்டுருப்பான். வேணும்னு ஏதாவது சொல்லிட்டு போவோம். அப்படி ஆளுங்க நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு திருப்தி இல்லாத ஜனம், அருமையான ஒரு திருப்தியே கிடையாது. 40 வருஷம் இவங்க சாப்பாடு வந்து 3 ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்காது. அது எப்படி இருந்துச்சாம்? பணியாரத்தை போல இருந்துச்சாம். நீ ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறீங்களா? அவ்வளவு. ஐயா, இட்லி 100 ரூபாயா ஒரு இட்லி? நான் போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு, உண்மையா நீங்க, நாங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் ஸ்டார் ஹோட்டல்ல. டீ 50 ரூபாய் சொன்னாங்க. ஏமா டீயோடி முடிச்சுக்கணும். ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா சாப்பாடு, நான் வெக்கப்பட மாட்டேன் கொஞ்சம். அவன்கிட்ட கேட்டேன், சாப்பாடு என்னையான்னு கேட்டேன். சார், சாப்பாடு ஒரு சாப்பாடு 1500 ரூபான்னு சொன்னான். 1500 எப்படியா? அது சரி வராதியா? எலும்பமா போகணும் வந்துச்சு. எல்லாம் நல்லா இருக்குயா, வாசிங்க. அங்க எந்த ஹோட்டல், பாண்டிச்சேரியில் சாப்பிட்டாலும் சரி, மெட்ராஸ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும், வெளிநாட்டுல போய் சாப்பிட்டாலும் சரி, எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு கிடைக்காது. தேவ தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாடை சாப்பிட்டாங்க. அது எப்படி இருந்துன்னு வாசிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்தை போல் இருந்தது. எப்படி இருந்துச்சு? அவ்வளவு டேஸ்ட். பொதுவாக இந்த திருமண வீடுகள்ல சாப்பாடு எங்க ஊர் மாதிரி எந்த ஊர்லயும் சாப்பாடு கிடையாது. நாகர்கோயில் நீங்க வந்தீங்கன்னா திருமண வீட்டுல ஒரு 20 கூட்டு வரும், வரிசையா வந்துகிட்டே இருக்கும் சாப்பாடு. நான் காடே தராட்டாலும் போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறேன். ஒரு வீட்டுல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். பொண்ணை பார்த்துட்டு, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், வாயா, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன், இந்த ஒரு கல்யாணம் தான் எனக்கு கிடைச்சிருக்குது, வா சாப்பிட்டு போயிடும், பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் பார்க்கலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆனா அதை காட்டில டேஸ்டா இருக்கிறது வானத்தில மன்னா. வானத்தில். ஆனா இந்த ஜனங்க இது பத்தாதுன்னாங்க. இந்த மாதிரி இடத்துலதான் ஊழியத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். ஏசுநாதர் இந்த ஊழியத்துக்கு தான் வந்தார். இப்போ இவர்கள் மத்தியில ஆண்டவர் யோசுவாவை நிலைநிறுத்துகிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அந்த வார்த்தையை வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து
நிற்பதில்லை. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் மோசே இடத்திலே உன்னை நான் வைத்திருக்கிறேன். மோசே அழைத்த அழைப்பின் மேலே உன்னை நிலைநிறுத்தி இருக்கிறேன். மோசேயினுடைய அபிஷேகத்திலே உன்னை வைத்திருக்கிறேன். அவன் இருந்த கிருபையின் மேலே உன்னை நிலைநிறுத்தி இருக்கிறேன். அவன் செய்த ஊழியத்தை உன் கரத்திலே கொடுத்திருக்கிறேன். நான் உள்ளதான் கொஞ்சம் செய்திக்குள்ள போறேன். ஆண்டவர் இந்த இடத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு சாதாரணமா எல்லார் கையிலையும் கொடுக்க மாட்டார். ஆமென். நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன். பைபிள் காலேஜ்ல நீங்க பாஸ் ஆயிரலாம், தியரியில ஃபெயில் ஆயிருவீங்க. சிலர் அருமையான தியரியில பாஸ் ஆயிருவாங்க, பிராக்டிகல்ல ஃபெயில் ஆயிருவாங்க. பைபிள் காலேஜ் படிச்சவன பாஸ் ஆக முடியாது, நீங்க தியரியில பாஸ் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், பைபிள் காலேஜ் படிக்காமல நீங்க தேரியில பாச்சானா ஊழியம் செய்யலாம், கிருபையில ஊழியம் செய்தரலாம். நீங்க பெரிய பைபிள் ஸ்காலராக இல்லாட்டாலும் கூட கிருபையில ஊழியம் செய்யலாம். ஆமென். நான் எந்த பைபிள் காலேஜ்லயும் போய் படிக்கல, என்ன சேர்க்கவும் மாட்டான். இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்றேன், ஆண்டவருடைய கிருபையில நீங்க ஊழியம் செய்யலாம். ஆனா நான் என்னுடைய தேரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஊழியத்தில் இத்தனை வருஷ காலமாய் நான் லேட்டா வந்ததில்லை. இத்தனை வருஷ காலமாய் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யாமல் இருந்ததில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். என்ன போல நீங்க யாரும் செய்ய முடியாது, அவ்வளவு சுலபமா செய்ய முடியாது. கைப்பிரதி கொடுக்கணும், யாருமே இல்லை, நான் ஒண்டி, தெருவெல்லாம் நாய் கிடக்கும், வீடு வீடா கொடுப்பேன். நாய் அப்படியே நிக்கும். என்ன வேற ஒரு நீங்க காலை பாத்தீங்கன்னா நாய் கடிச்சிருக்கு, என்ன சதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நாய் கடிச்சு. ஆனா கண்ணாடியை பார்த்தா கடிச்சிருவாங்கல்ல, கண்ணாடி எல்லாம் கலட்டி பாய்க்குள்ள போட்டுக்கிடுவேன். ஸ்பீடா நடந்தனா நாய் கடிச்சிடும். எவ்வளவு ஊழியம் செய்ய போது எவ்வளவு கத்துக்கிட வேண்டி இருக்கு பாருங்க. பயந்தா நாய் வந்து கிட்ட வந்துடும். பயப்படக்கூடாது, ஸ்பீடா நடக்க கூடாது, அருமையான மெதுவாதான் நடக்கணும். பயப்படவும் கூடாது, அதை பார்த்து பார்க்கணும், அதை பார்த்து குலைக்கும். இப்படிலாம் ஊழியம் செய்யணும். அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. மனுஷருங்க அதை காட்டும் சிங்கம் சொல்றாரு பவுல். சிங்கத்துக்கு மத்தியில் நான் ஊழியம் செய்தேங்கிறார். இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசுவாவினிடத்திலே காணப்பட்டதான மேன்மையான ஒன்று என்னவென்றால், மோசேயினிடத்திலே அமர்ந்து அவன் கற்றுக்கொண்ட 5 காரியங்களை பேச போகிறேன். நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். லிசன். நீங்க லிசன். அருமையான நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் இல்லாமல் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை தேறின ஊழியக்காரர்கள், வயசான ஊழியக்காரங்க, அனுபவம் உள்ள ஊழியக்காரங்க, நீங்க எல்லாம் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்கணும். நீங்க வெளிநாட்டுக்கு போற அந்த ஒரே ஒரு பொண்ணுதான் நம்ம சபைக்கு வந்து, அவர் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவா. அவ வந்தா, பாஸ்டர் கன்னடா எனக்கு சாங்ஷன் ஆயிருக்குது, ஜிக்மர் ரிசைன் பண்ணிட்டு போலாமான்னு வந்து கேட்டா. நான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிருக்கிறேன். நல்ல ஜெபம் பண்றவா, கேரளாவா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து எங்க 2 பேர்ட்டையும் வந்து கேட்டா. நான் சொன்னேன், நீ போமா, ரிசைன் பண்ணிட்டு போமா, நல்ல சம்பளத்தை தானே கர்த்தர் உன்னை கொண்டு போறாரு கன்னடா போன. அவ போய் 5-6 வருஷம் ஆயிட்டு, ரொம்ப ஒரு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், அதுவும் கூட இருக்கும் நினைக்கிறேன். நீங்க ஆலோசனை கேட்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில இவன் கற்றுக்கொண்ட இடம், ஊழியத்தை கற்றுக்கொண்ட இடம், ஊழியத்திலே நின்ற இடம், ஊழியத்தை சார்ந்து நின்ற இடம், உதவி ஊழியக்காரனா இருந்த இடம், மோசேயின் கூட இருந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. மோசே அவனோடு கூட இருந்து ஊழியம் செய்தான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், கர்த்தர் அவனை தேடி பிடித்துக் கொண்டார். முதல் காரியம், அவன் மோசேயினிடத்திலே கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், சத்துருக்களுக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனாய் மோசே இருந்ததை யோசுவா கண்டுகொண்டான். ஆமென். வாசிக்கலாம் யாத்திராகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால்
மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். நீங்கள் யோசித்து, நான் முதலே சொன்னேன், முறுமுறுக்கிற ஜனங்கள், முரட்டாட்டமான ஜனங்கள், விக்கிர ஆராதனை சிரிப்புள்ள ஜனங்கள், அருமையான எதிர்த்து நிற்கிற ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள், யுத்தத்துக்கு அருமையான யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நான் வாக்கு பண்ணினது உண்மைதான், உனக்கும் உன் குடும்பத்திற்கு நான் வாக்கு தத்தம் பண்ணின கானானை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி ஆண்டவரே, நான் வர்றேன்னு வரலையா? அந்த ஜனங்களை பார்த்து சொல்றான், இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி நாங்க வந்துட்டோம், இந்த ஜனங்களை அழிச்சேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? புறஜாதி ஜனங்க என்ன சொல்லுவாங்க? அவங்கள வனாந்தரத்துல கொண்டு போய் அந்த தேவன் அவர்களை கொண்டு போட்டான்னு சொல்லுவாங்க. இது என்னையும் கொன்றும், என்னையும் என் ஜீவ புஸ்தகத்தின் பேரை கிறுக்கி போடுங்கிறான். இதுதான் திறப்பின் வாசலின் ஜெபம். ஹல்லேலூயா. இதுதான் திறப்பிலே நின்று போராடுகிற ஜெபம். ஆமென். இதுதான் திறப்பிலே நின்று தேவ மனுஷன் செபிக்கிற ஜெபம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாய் இந்த யோசுவா மாறுவதற்கு யோசுவா இதை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். என்னாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கலாம். அப்பொழுது ஆரோன் மோசேவை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். அவன் சகோதரி மோசேயோடு தான் பேசுவாரோ, எங்களோடு பேச மாட்டாரோ? குஷ்டம் வந்து போச்சு. நம்மனா என்ன பண்ணுவோம்? சரியா ஆண்டவர் அடிச்சார், சாகட்டும் தான் சொல்லி அவன் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அவ பாவத்தை மன்னியப்பா, அவளை சுகமாக்கும்பா, எங்க பிரயாணம் தடைபட்டு கிடக்கிறதையா, அவதாயா செங்கடல் வழியாய் நடந்து வரும்போது ஆண்டவரே எங்களை துதி ஆராதனையில நடத்தின பெண் ஆண்டவரே, அவள்தான் அருமையான வீணை எடுத்து பாடி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் செங்கடலை பிளந்தார் என்று அருமையான ஆவியிலே நிறைந்து பாடி இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் நடத்தி வந்தவள். ஐயா, அவளுக்கு நீர் இறங்க வேண்டும். ஐயா, அவளை நீர் மன்னிக்க வேண்டும். இதாயா திறப்பின் வாசலின் ஜெபம். இதுதான் திறப்பின் வாசலின் ஜெபம். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு காரில் அவர் மேல் மூடினது. பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? முழு உலகத்தின் பாவம் அவரை மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இவளை மன்னியும், இவளை மன்னியும். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பவுல் எழுதும் போது எழுதுகிறான், அவரை அறிந்தார்களேயானால் அவரை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். ஆமென். அவரை அறிந்தார்களேயானால் லக்கா பாக்கா ரூகா பானா. ஆண்டவர் கெத்செமனேயிலே அழுது அழுது செபித்தார். கல்வாரி சிலுவையிலே அழுது அழுது செபித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சத்துருக்களுக்காய் செபித்தாள். Praise the Lord. ஒருபோதும் உங்கள் இருதயத்திலே யாரை குறித்தும் கசப்போ, வெறுப்போ, பகை உணர்வோ நீங்கள் இடம் கொடுத்திருந்தால் அது ஆலமரத்தை போல வளர்ந்துவிடும். ஆமென். ஆலமரத்தை போல வளர்ந்துவிடும். அது மாத்திரமல்ல, உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் விலகி போகும், உங்களுக்குள் இருக்கிற கிருபை விலகி போகும், உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு விலகி போகும். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தை நஷ்டப்படுத்தி விடுவீர்கள். பிடிக்காதவங்கன்னு ஒருத்தர் இருக்க கூடாது. அவன் திட்டினது நல்லதுதான், அவங்களுக்கு தொந்தரவு, நமக்கு தொந்தரவு கொடுத்தது நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான். ஆண்டவர் அறியாமல் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. சில சமயங்களில் நம்மாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நம்மாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நாம் பேசுகிறோம், அது நம்முடைய பலவீனம். Glory to God. அதை தேவன் அறிந்திருக்கிறார். உண்மையான இருதயம் நாம் எல்லாரையும் நேசிக்கிற இருதயம், உண்மையான இருதயம் எல்லார் மேலும் அன்பு காட்டுகிற இருதயம், உண்மையான இருதயம் அருமையான சத்துருக்களுக்காய் தேவ சமூகத்திலே போராடுகிற இருதயம். நம்ம ஜெபம் பண்ணாம இருப்போமாயா? நம்ம விசுவாசி சபை ஆசுத்திரி இருந்தா நம்ம ஜெபம் பண்ணாம இருப்போமாயா? போராடாம இருப்போம்.
இருப்போமாயா? அழாம இருப்போமாயா? கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணிருப்போம், கண்டிப்பா போராடிப்போம். அதை மீறி சில சமயம் கர்த்தர் செய்கிற கிரியைகளை நம்மாலே உணரவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. அப்படி இல்லாவிட்டால் இந்த ஊழியத்திலே நிலை நிற்க முடியுமா? இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த கனமான ஆரோனை போல அழைக்கப்பட்ட இந்த ஊழியத்திலே நாம் நிற்க முடியுமா? ஒரு காலம் நிற்க முடியாது. கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ தேவனால் தேடப்பட்ட மனுஷனாய் இருந்திருக்கிறாய். உன்னை அவர் தேடி வந்ததை நீ அறிந்தால் இப்படி ஆராதனை பண்ண மாட்டாய். குதிப்பாய், ஆடுவாய், பாடுவாய், அழுவாய். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தலை பனியினால் நனைந்திருக்கிறது, சுலமித்தியாளே கதவை திற. அவள் சொல்லுகிறாள், நான் வஸ்திரமில்லாதிருக்கிற. ஆண்டவர் தன் துவாரத்தின் வழியாய் தன் விரலை விடும்போது அவருடைய கைகள் அந்த துவாரத்தில் இருந்த கம்பிகளிலே அறுக்கப்பட்டு ரத்தம் அடிகிறது. அதை சுலமித்தியாள் பார்த்தாள், ஆனாலும் கதவை திறக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இரவோடு கூட வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் பீரெல்லாம் குடிச்சு தூக்கு போட இன்றைக்கு சாக வேண்டும் என்ற நிலையில இருந்த ஒரு சகோதரி இன்றைக்கு சபையிலே கர்த்தர்களை நட்சத்திரமாய் வைத்திருக்கிறார். அவங்க சொன்னாங்க, பீர் நிறைய குடிச்சேன், போதையில கயிறெல்லாம் கட்டிட்டேன், சாகணும். அந்த இடத்துல இருந்த இயேசு என்னை விடுதலையாக்கினார். எத்தனையோ முறை படுக்கைக்கு போகும்போது, காலையில் எழும்பும் போது, ஏன் இந்த காலை வந்தது, ஏன் இந்த சூரியன் உதிக்கிறது, எத்தனையோ இரவு, கசப்பான இரவுகள், எத்தனையோ நாட்கள், கடினமான நாட்கள். ஆனாலும் கர்த்தர் அவைகளை கடந்து வர உனக்கு கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தார்களே. முதலாவதாக மோசேயினிடத்திலே கற்றுக்கொண்ட அருமையான பாடம் என்னவென்றால், அருமையான சத்துருக்களுக்காய் செபிக்கிற ஒரு இருதயமுடையவனாய் யோசுவாவை மோசேயினுடைய இருதயம் மாற்றிவிட்டது. இரண்டாவது அருமையான இரண்டாவது இடத்திற்கு கொண்டு போகிறேன். இரண்டாவது, தேவ சமூகத்தை அதிகமாய் காத்திருக்கிற மனுஷன் மோசே. யாத்திராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். 40 நாள் கர்த்தரோடு கூட இருந்தான். நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பர்சனல் லைஃப்ல ஒரு உபவாசம் கண்டிப்பா வேண்டும். அட்லீஸ்ட் 3 வேளை எடுக்க முடியாட்டா கூட பரவாயில்ல, ஒரு வேளையாவது கர்த்தருடைய சமூகத்துல சாப்பிடாது உட்கார்ந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை, நீங்கள் ஆரம்பத்திலே உங்க மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டே இருக்கும். நீங்க பிஸியான ஆளுன்னா, ஆள் இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு போர்டு இருக்குது, ஆள் இல்லைன்னு அவுட்னு ஒரு போர்டு இருக்கு. நீங்க அவுட்ட வெளியே போட்டுருங்க, அவுட்ட வெளியே போட்டுருங்க. எதுக்காக சொல்ல வரும் கேட்டீங்கன்னா, அருமையான கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க காத்திருங்கள். எல்லா பெல்லுகளும் ஆஃப் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணி நல்ல ஆண்டவரை துதிங்க. கர்த்தர் கிரியை செய்வார். பிரச்சனை வந்துட்டுனா ஒண்ணு செய்யுங்க, நல்ல ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க, சபையில உபவாசத்தை போட்டுருங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை மோசே இரவும் பகல் 40 நாள் தானே, 80 நாள் தெரியுமா உங்களுக்கு? அவன் கீழே வந்தான், இங்கெல்லாம் கண்ணுக்குட்டிய வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்குட்டிய வச்சு போட்டு ஒரே உடைச்சான், மறுபடியும் போனான். கர்த்தர் அவனுக்கு 10 கட்டளை எழுதி கொடுத்தாரு. 2வது முறை நீனே எழுதிக்கிட்டார். 40 டேஸ்ல 80 நாள்
ஆண்டவருடைய சமூகம் உனக்கு இன்பமாய் மாறட்டும். மனுஷனோடு கூட பேசுகிற நேரம் நீங்க பேசிட்டே இருங்க. ஒருத்தர் பேசிட்டே இருங்க, சண்டை வந்துடும். நீ யாரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க சொல்றாங்க நாங்க ரொம்ப டீப்ங்கிறாங்க. எவ்வளவு டீப்போ அவ்வளவு அப்படியே ஆப்போசிட் ஆயிரும். மனுஷனோடு கூட பழகுகிற நேரத்தை குறைத்து வைத்து தேவனோடு கூட பழகுகிற நேரத்தை நீங்கள் பெருகுங்கள். 7வது மாதத்தில் இருக்கிற எவ்வளவு சம்பவங்களை நீங்கள் பூமியிலே காழிப்படுகிறீர்கள். எவ்வளவு சம்பவம். சமீபத்துல அது ஏதோ ஒரு கோயில்ல தோண்ட தோண்ட பணம் வருது பாருங்க, அது ரொம்ப வேதனைப்படுச்சு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சம்பவங்களை காழிப்படுகிறீர்கள். ஸ்கூலுக்கு போன பசங்க யூனிஃபார்ம் பேக் செத்து போய் வர்றாங்க. 4 பிள்ளைங்க. நான் கடலூர் எவ்வளவு எனக்கு எண்ணிக்கை தெரியல. பாழ்ச்சியில 2 பசங்க போர்டு போட்டு டிப்பர் லாரி அடிச்சுட்டு ரோட்ல போயிட்டு இருந்த 2 அம்மா, லாரி தானே போயிட்டு நம்ம போண்டி தானே அப்படியே மேல கவுந்துட்டு, இந்த பக்கம் லோடு இருந்திருக்குது, மண்ணு லோடு, அப்படியே 2 பேரும் செத்து போயிட்டான். கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். நம்மை ஜீவனை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். தேவனுடைய சபையிலே நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு வியாதி தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு வியாதி. நல்லவேளை 2வது கொரோனால வரல. ஆனா கொரோனா ஊசி போட்டவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்கிறான். அந்த நியூஸ் ரொம்ப வெளியே விடல. ஏன்னா மத்திய அரசு எல்லா சேனலுக்கும் நீங்க சும்மா சும்மா அதை இதையும் போட்டு ஜனங்களை பயமுறுத்திடக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஐயா, கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேட ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? கஷ்டமா இருக்கும். நீங்க எங்க வேணாலும் ரொம்ப நேரம் இருக்கலாம். டிவியில அப்படியே காலை போட்டு காலை உட்காந்துட்டு கடலை குடிச்சு டீயை குடிச்சு 4 மணி நேரம் கொடுக்கலாம். சினிமா தியேட்டர் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திருக்கேன், செகண்ட் ஷோ பார்த்திருக்கேன், தேர்ட் ஷோ பார்த்திருக்கேன். தேர்ட் ஷோ முடிக்கும்போது மணி 4. யோசிச்சு பாருங்க. முதல் ஷோ முடிச்சிட்டேன், 2வது ஷோ முடிச்சிட்டேன். என்னப்பா சார் 3 ஷோ ஃப்ரீனால அன்னைக்கு 3 ஷோ பார்த்தேன். காசு கிடையாது. இப்போ எங்கெங்கெல்லாம் போனீங்க? கல்யாண வீட்டுக்கு போனீங்க. உங்க கல்யாணமா? ஐயோ, அம்மா போறத பார்த்தா அங்க போய் 4 மணி நேரம். சாப்பிட போற இடத்துல சாப்பாடு தீந்து போச்சுங்கிறான். கடையில சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் கடையில சாப்பிட்டு வந்திருக்கிறேன். நீங்க எப்படியே தெரியாது. அங்க போன சாம்பார் இல்ல, அது இல்ல, இது இல்லைங்கிறாங்க. நேர போய் சரவண பகவான்ல போய் சாப்பிட்டுட்டு வந்தோம், நானும் டிரைவரும். எதுக்கா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தை இந்த கடைசி நாட்களிலே சேடுபடியாய் இவனை ஒப்புக்கொடு. ஏனென்றால் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உன்னை கர்த்தர் தன் வேலையை உன்னை கொண்டு செய்யும்படியாய் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போதுதான் தேவனுடைய வேலையை நீ செய்ய முடியும். ஹல்லேலூயா. 3வது இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். 3வது இடம் யாத்திராகம புத்தகம் 39ஆம் அதிகாரம் 42, 43 வாசிக்கலாம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே செய்திருந்தார்கள். அந்த காத்திருந்த இடத்தை யோசுவாவை, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், நீங்க நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறீங்க. அந்த வசனத்தை சொல்லிடுறேன், வாசிக்க வேண்டாம். யாத்திராகமம் 33:11. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். அதனாலதான் அவன் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சிச்சு. மோசே இருக்கிற இடத்துக்கு போக முடியுது காரணம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வாலிபனாய் யோசுவா பெரியார் இருந்தான். வாலிபர்கள், வாலிபர்லாம் எங்க இருக்கிறாங்க? நெட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. 12 மணி, 1 மணி வரை நெட்ல இருக்க முடியும். ஜெபம் பண்ண சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட மாட்டான். சோத்திரம் பண்ற, தோத்திரம் 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 சொல்லிட்டு கிடக்குறான். சோத்திரமே வாயில வரல. அது மாத்திரம் இல்ல, எல்லா சினிமா நடிகருடைய பெயர் தெரியும். எல்லா கிரிக்கெட் விளையாடுறான் பாருங்க, அவன் பேர் அவ்வளவு பேரும் தெரியும். கிரிக்கெட் விளையாடுறவன், பேட் விளையாடுறவன், ஃபுட்பால் விளையாடுறவன் எல்லாம் தெரியும். எல்லாரும் பேரும் தெரியும் அவங்களுக்கு. எங்க எப்ப தோத்துச்சு, எவ்வளவு கோல் தோத்துச்சு எல்லாம் தெரியுது.
ஆனா வசனம் ஒண்ணுமே தெரியாது. ஆமென். ஹalleluya. ஆனா அம்மா அப்பா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா பையன் கலெக்டர் ஆகணும் பாண்டிச்சேரிக்கு. எப்படி கலெக்டர் ஆவான்? ஆக மாட்டான். ஜெபம் பண்ணா அவனை உட்கார்ந்து ஜெபம் பண்ண வைக்கணும். அவன் படுத்திருக்கும் போது உங்க கைய வச்சு, ஆண்டவரே இவன் மேல இருக்கிற பிசாசுடைய கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீ நார்மலா இருக்கும்போது நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிதான் கிடைக்கும். நீங்க தூங்கும் போது பண்ணுங்க, கை வைக்காட்டாலும் பரவாயில்ல, முன்னாடி போய் அவன் தூங்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இவன் சிட்டியில போய் கெட்டு போயிட்டான்பா, இயேசுவின் நாமத்தில் இவனுக்குள்ள இருக்கிற எல்லா கோலாசமும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும், நீர் உள்ள இவனுக்குள்ள இருதயத்துக்குள்ளே வாருன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வான். மூன்றாவது இடம், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உண்மை. கர்த்தர் கொடுத்த வேலை. நீங்க யோசுவாவுக்கு மோசே ஒரு வேலை கொடுத்தான் தெரியுமா? அவன் செத்த பின்பு, அந்த வசனத்தை நான் காலையில தேடிட்டு இருந்தோம். யாத்திராகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சா, எகிப்திலிருந்து புறப்படும் போது அருமையான யோசேப்பினுடைய எலும்புகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்கள் சுமந்து கொண்டு போனார்கள். யோசுவாவிடத்திலே அருமையான மோசே சொன்னான். என்ன சொன்னான் என்றால், யோசுவாவே நீ ஒரு வேலை எனக்கு செய்ய வேண்டும். இவன் எகிப்தில் இருக்கும்போது சொன்ன வார்த்தை என்னவென்றால், அருமையான நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு நீங்கள் போவீர்கள், அப்பொழுது என்னுடைய எலும்புகளை அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பின் எலும்பை சுமந்து கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பின் எலும்பை சுமந்து வருவதற்கு காரணமாயிருந்தவன் யோசுவா. யோசுவா, போதும், இதை எலும்பை சுமக்க வேண்டாயா, நடந்து போறதே வனாந்தரத்துல கஷ்டம், இதுல வேற அவன் எலும்பையும் சேர்ந்தாயா சுமக்க முடியும் சொல்லி இருந்தா அவங்க வனாந்தரத்துல ஒரு குழியை நோண்டி அந்த பெட்டியை உள்ள போட்டிருப்பாங்க. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதை எங்கே வரை கொண்டு போனார்கள் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு போனார்கள். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அவனை எப்பிராயிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்க முடியும். மோசே மரிச்ச பின்பு அந்த வசனத்தை எடுத்தீங்களா? வாசிங்க. ஒருத்தன் செத்து போயிட்டான், மோசே செத்து போயிட்டான். அவன் நல்லா கேளுங்க, மோசே செத்து போன போது யோசுவா என்ன பண்ணான்? உயிரோடு கூட இருந்த நாட்களில் அவன் சொன்னதெல்லாம் செய்யறான். வாசிக்கலாம். யோசுவா 11ஆம் அதிகாரம் 15ஆம் 11-15 வாசிங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். ஏன் செத்த பிறகு யாராச்சும் சொன்னதை கேட்பாங்களாயா? அவன் கர்த்தர் கட்டளையிட்டதில் ஒருத்தன் செத்து போனா அவன் சாகிறதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கேட்பாங்களா? ஒருவேளை அப்பா அம்மா சொன்னதை கேட்பாங்க, வெளியாள் கேட்பாங்களாயா? யோசுவா அவன் பிள்ளை இல்ல, ஆனா உண்மை உள்ளவன், அவன் சொன்னதை செய்வான். நீங்க என்ன ஆண்டவர் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ, அது சின்ன பிள்ளை ஊழியமோ, வாலிபர் ஊழியமோ, கிராம ஊழியமோ, அருமையான என்ன ஊழியத்தை கர்த்தரும் கரத்துல கொடுத்திருக்கிறாரோ அதை நீ பாரத்தோடு கூட செய்தால், உண்மையோடு கூட செய்தால், அருமையான அதற்கு பிரதிபலன் உண்டு. இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை. பொதுவாக நிறைய பேர் இந்த இடத்திலே தான் நிற்க விரும்புவார்கள். இந்த இடத்துல அவ்வளவு சுலபமாய் நிற்க முடியாது, அவங்க ரொம்ப நாளும் நிற்க முடியாது. இது அவ்வளவு சுலபமான இடம் அல்ல. இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. சின்ன சபையா இருந்தாலும் இந்த இடம் ஒரு மகிமையான இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் மனுஷர்களோடு கூட தேவன் இடைபடும்படியாய் என்னை அவர் கரத்திலே வைத்து மறைத்து வைத்திருக்கிற இடம். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை உண்மையாய் செய்யுங்கள். உண்மை இல்லாதவர்களாய் நாம் இருந்தாலும் இப்பொழுது உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். வீட்டுல காசு திருடி பாக்கெட்ல வச்சு நான் சினிமா பார்க்க போயிருக்கிறேன். எங்க அக்கா கிட்ட காசு இருக்கும், அது எங்க
எங்க வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். தூங்கும்போது அதை எப்படி எடுத்தது போலே இருக்காது, நான் எடுத்துருவேன். நம்ம திருட அங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாம் திருடுதான். மேக்சிமம் புக்ஸ் திருடி இருக்கிறேன், பென் திருடி இருக்கிறேன், எல்லாம் திருடி. அதனாலதான் எனக்கு படிப்பே வரல. எஸ்ஏ கேட்பாரு வந்தவன், நாராயண பிள்ளை படிச்சியா? சார் படிச்சேன் சார். நான் எனக்கு படிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். 4 லைன் படான்னு சொல்லுவேன். 5ஆவது லைன் எனக்கு தெரியாது. சார் மறந்துட்டு சார், நான் சொல்றதை பார்த்து அன்னைக்கு அடிக்கு தப்பிச்சிருவேன். அடுத்த அடி கிடைக்கும், 6 லைன் வரும். நான் அந்த எஸ்ஏ முடிக்கிறதுக்குள்ள ஆனுவல் எக்ஸாமே வந்துடும். ஆனா நான் நினைப்பேன், உண்மையில்லாத என்ன கர்த்தர் ஊழியத்துக்குன்னு தெரிஞ்சிருக்கிறார். ஆமென். உங்களையும் என்னையும் அப்படிதான் கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். ஆமென். நீங்க எல்லாம் ரொம்ப உண்மையான ஆட்களா? தனியா பேங்க் புக் வைக்காதீங்க. நாமினேஷன் போடுங்க, போட்டு சொல்லுங்க. வீட்டுக்காரருக்கு தெரியாம ஒரு புக் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது, இவரு வீட்டுக்காரருக்கு தெரியாம ஒரு பிக்ஸட் டிபாசிட் போட்டு வச்சிருக்கு. அவன் பேங்க்ல இருந்து ஒரு தடவை லெட்டர் போடுவான், உங்களுக்கு நாமினேஷன் இருக்குது, அது திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா இங்க வீடு மாறி போயிருப்பாங்க, 2வது வந்திருக்கும், 3 அந்த 3ஐயும் தூக்கி வச்சு டெத் அக்கௌண்ட்ல போட்டுருவான். இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான பணம் டெத் அக்கௌண்ட்ல வருது. அத அருமையான தண்ணிக்கும் பாலத்தை கட்டுறதுக்கும் செலவு பண்றாங்க. செத்து போனவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இடத்தை வாங்கி வச்சுட்டு, ஒருத்தர் நான் பார்த்தேன், எங்க அப்பா அங்க இடம் வாங்கி வச்சிருக்காரு, பத்திரம் இருக்குது, ஆனா இடம் தான் எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப நீங்க இந்த ஏரியா பாக்குறீங்களா? இந்த ஏரியால இருக்கிற அவ்வளவு பேரும் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இது ஒண்ணும் ஒழுங்கான பத்திரம் ஒண்ணுமே கிடையாது இந்த ஏரியா முழுவதும். எனக்கு தெரியும், ஏன்னா நானும் ஒரு 8 வருஷம் கோர்ட் கேஸ்ல இருந்தேன். எதுக்கா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உண்மை உள்ள எனக்கு கடைக்கு அனுப்புவார் பாஸ்டர், ஜாமான வாங்கிட்டு வருவேன். எனக்கு தேன் முட்டாய் போல அந்த காலத்துல டேஸ்ட், அது அப்படி லைட்டா போல தேன் உள்ள இருந்து பட்டு பாய், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒரு 10 ரூபாய் தேன் முட்டாய் வாங்கி அவர் கணக்கு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லுவோம், இதை சேர்த்து எழுதிடுங்க 10 ரூபா அதுல. முட்டாயின் போடாதீங்க, அடுத்த நாளைக்கு கடைக்கு நான் வரமாட்டேன். அவர் முட்டாயின் போட மாட்டான், மிளகு வத்தல் வாங்குறது அது வாங்கல, இது சேர்த்துக்கிடும். ஆனா பாஸ்ட் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனா இருந்தால் நான் உன்னை அநேகத்திலே அதிபதியாய் மாற்றுவேன் சொல்ல. நான் சொல்லுவேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போய் முட்டிலே நின்று ஜெபம் பண்ணு சொல்லுவார். இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில உண்மையா இருந்தால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்து விடுவீர்கள், தேவன் அழைத்த இடத்துக்கு வந்து விடுவீர்கள், தேவன் முன்குறித்த இடத்துக்கு வந்து விடுவீர்கள். ஏனென்றால் கர்த்தர் தேடுகிற மனுஷன் யார் என்றால் உண்மை உள்ள மனுஷனை தேடுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்து அவனுக்கு மேன்மையான காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அவனை உண்மை உள்ள மனுஷனாய், உண்மை உள்ள மனுஷியாய் தேவன் மாற்றுகிறார். ஆண்டவர் ஒண்ணு உண்மை இல்லாத உண்மை உள்ளவனா மனுஷனா மாறினாதான் உன் மேல பொறுப்பு வைப்பார். இங்க இருந்து ஊழித்து போனா மழை வந்துட்டு திரும்பி வந்துட்டானா, அப்படி ஒரு சபை நம்மகிட்ட ஒரு சபை வந்துச்சு பாண்டிச்சேரியில. நீங்களே போட்டு நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒருத்தர் அனுப்பி விட்டேன், நீங்க போங்க. அன்னைக்கு நல்ல மழை, 1 மணி வரையில் மழை. அடுத்த வாரம் போன் பண்றேன், பாஸ் நீங்க வர வேண்டான்ட்டாங்க. ஒரு சபை நம்மளை விட்டு போயிட்டு, அதுதான் முதல் சபை பாண்டிச்சேரியில. அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் மழையோ காற்றோ இடியோ கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ செய்து நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனா இருந்தால் பரலோகம் உன்னை பார்க்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உண்மையா நீங்க இருங்க. போராட்டம் இருக்கு, உண்மைக்கு போராட்டம் இருக்கு. நீ உண்மையா சொல்லுங்க, உண்மையா பேசு, உண்மை மட்டும் சொல்லுங்க. ஆமா, நான் திருடுனேன், நான் சாப்பிட்டேன். எங்க அம்மா இருக்கிறாங்களே, அவங்க உண்மைதான் சொல்லுவாங்க. நான் இருக்கிறேன் அப்படியே ஆப்போசிட். நீங்க ஆனா அப்படி ஆப்போசிட்டா இருக்க கூடாது, உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். உண்மை பேசணும், உண்மை யோசிக்கணும், உண்மை சிந்திக்கணும். ஆண்டவரே உண்மை உள்ளவர்களா இருங்க.
மாமியாரோடு கூட நீங்க நல்ல பழகுங்க, உங்க சம்பந்தியோடு கூட நல்ல பழகுங்க, உண்மையா சொல்லுங்க, உண்மையா பேசு. என்ன சாப்பாடு சாப்பிட்டோம், நல்ல கறி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. என்ன சாப்பாடு, உண்மை சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் உண்மை சொல்றது இல்ல, விசுவாசிங்க உண்மை சொல்றது இல்ல, அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, அடுத்த நிமிஷமே போய் சொல்லிட்டு போவாங்க. நீங்க உண்மை சொன்னீங்கன்னா தேவன் உங்களை தெரிந்திருக்கிற இடத்துல இருப்பீர்கள், இல்லாவிட்டால் அதை இழந்து போவீர்கள். நீங்கள் உண்மை சொன்னீங்கன்னா தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் எரிந்து கொண்டே இருக்கும், இல்லாவிட்டால் அதை நீங்கள் இழந்து போவீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை இழந்து போவீர்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை இழந்து போவீர்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை இழந்து போவீர்கள், தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போய் விடுவீர்கள். உண்மை நீங்கள் சொல்லுங்கள், ஒன்னும் பயப்படாதீர்கள். யார் நம்மை பகைத்தாலும் விரோதித்தாலும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுங்கள். ஆமென். பயப்படாதீர்கள். ஆகவே இந்த யோசுவா மோசேயினிடத்தில் கற்றுக்கொண்ட மூணாவது காரியம் உண்மை. நான்காவது, அருமையான, இவன் மாம்சமான ஜீவியத்தை உடைத்து தன்னை ஆவிக்குரியவனாக மாற உருவெடுக்க தன்னை ஒப்புக் கொடுத்தான். நீங்க சபையை கர்த்தர் எதுக்கு வச்சுக்கிறார்? சபையை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, சபை உடைக்கப்படுகிற ஒரு இடம். நீங்க என்ன சொன்னா, கொல்லப்பட்ட, நீங்க திட்டி 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 பாசு பர்சங்கம் பண்றாருன்னா உங்களை உடைச்சிட்டே இருக்கிறார். எல்லாரும் எப்பவுமே என்ன திட்டுறார்? எல்லா வாரமும் என்னங்களா திட்டுறாரு. உங்களை திட்ட 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 என்ன ஆகும்னா கூர்மையான பட்டயமாய் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களை திட்ட 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 நீங்கள் எப்படிப்பட்டு மாறுவீர்கள் என்றால் கூர்மையான அம்பாய் மாறுவீர்கள், கர்த்தருடைய கரத்திலே கிரீடமாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் மூன்றாவது, மாம்ச சுவாபங்கள் அழிக்கப்படணும். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இல்லை. மோசேயை பாத்தீங்கன்னா அவனை குறித்து வேதம் சொல்லுது, சாந்தம் உள்ளவன். அவனை போல ஒருத்தனுமே சாந்தம் உள்ளவன் இல்லைன்னு எழுதியிருக்குது. என்னாகும் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். ஐயா, அவன் உண்மையிலே அப்படியே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா? நீங்க அவன் சாந்த குணம் உள்ளவனா இல்லையான்னு யாத்திரையாம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 வாசிப்பாரு. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்குமிங்கு பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே, ஒரு ஆள் ஒருத்தனை வெட்டி அவனே குழி தோண்டி மண்ணுல புதைக்கிறான்னா அவன் எவ்வளவு கோபக்காரனா இருந்திருப்பான் பாருங்க. ஆனா இங்க எழுதி இருக்குது, அவன் சாந்தம் உள்ள மனுஷன், பூமியில அவனை போல சாந்தம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவன் கர்த்தருடைய சமூகத்திலே உடைத்து 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 அருமையான சுத்திகரிக்கப்பட்டு 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 தன் வாழ்க்கை அருமையான மகிமையான ஒரு மனுஷனாய் அவன் உருவெடுத்தான். இதுதான் இயேசுவின் சுவாபம், இதுதான் ஆவிக்குரிய சுவாபம். கரடு முரடாய் தான் நாம் இருக்கிற இடத்துல நாம் வாழ்ந்திருப்போம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்த உயர்த்த உயர்த்த, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த, நீங்க நெல் கதிர் முளைச்சி அது பயிரிடும் போது வானத்தை நோக்கி நின்ற அந்த பயிர் அப்படியே கீழே விழுந்துரும். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் உங்களுக்கு பெருமைக்கு இடம் கொடாதிருங்கள், பெருமையான பேச்சை பேசாதிருங்கள். நீங்க எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், எவ்வளவு நல்ல கார்கள் எல்லாம் நீங்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு இடங்கள் நீங்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு சொத்து உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் ஒருபோதும் தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் காமராஜருடைய போட்டா பாண்டிச்சேரியில வச்சுக்கிறாங்க, 2-3 வேஷ்டி 2-3 சட்டை. நேரு காலத்துல அவரை கூப்பிட்டுக்கிறாங்க டெல்லிக்கு, இவரை எப்படி சிஎம்மா மாத்தணும்னு அவங்க எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறாங்க. அவரு ஒரு சிஎம் ரூம் எப்படி இருக்கும், அவ்வளவு அழகான ரூம். பியூனை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில இருந்து காமராஜர் வந்துட்டாரான்னு.
வரலையான் இருக்கிறான். அங்க போய் பார்த்தா ஒரு துண்டை விரிச்சு வெளியே படுத்து கிடக்கிறார். இந்த ஆஸ்பத்திரியை கொண்டு வந்து ஒரு காமராஜர் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜிப்மர் ஆஸ்பத்திரிய தமிழ்நாட்டுல வைக்கணும் போராடணும். நேரு தான் சரி இந்த ஆளு கூட போராடுறான்னா நேரு பேரை வச்சுக்கிறான், காமராஜர் பேரை வைக்கல. சரி தமிழ்நாட்டிலையும் வைக்க வேண்டாம், பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் வச்சு விடுவோம். லட்சக்கணக்கான பேர் இந்த ஆஸ்பத்திரினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நன்மை பெற்றுக்கிறாங்க. காமராஜர் சாதாரண ஆள். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கிறாரு, பைப்பு போட்டுக்கிறாங்க. நம்ம அம்மா சிஎம் தான் பைப் போட்டாங்க. அவர் போனார், ஏமா அவனுக்கு பைப் வந்துருக்குது, மற்றவங்க எல்லாம் கான் வந்து தண்ணி கான் பப்ளிக் தானே பிடிக்கிறாங்க. உடனே போன் பண்ணாராம் பிடபிள்யூக்கு, கானை கட் பண்ணி விட்டாராம். யார்கிட்ட கேட்டு கான் போட்டீங்க? ரொம்ப தாழ்மையான மனுஷன். மகாத்மா காந்தி நீங்க சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா? லா படிச்சாள், இந்தியாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுறார். அவருடைய சிலையை அமெரிக்கால வச்சுக்கிறாங்க, லண்டன்ல வச்சுக்கிறாங்க, உலகத்துல எல்லா நாடுகளையும் அவருடைய சிலை வச்சுக்கிறாங்க. மதுரையில வரும்போது சட்டையை கழட்டி போட்டார். ஒருத்தன் சட்டை இல்லாத இருந்த பார்த்து அவரு கழட்டி அவன் சட்டையை அவன்கிட்ட கொடுத்தார். அதுல இருந்து அவர் சட்டையே போடல. நம்ம ஆளுங்க கொஞ்சம் வசதி, ஒரு 1000-2000 பேர் சபைக்கு வந்தனா அந்த பாஸ்டர் கையில பிடிக்க முடியல. அவன் என்ன நினைக்கிறான்னா இந்தியாவை நம்ம ஆளுறோம் நினைக்கிறான். அதே மனிதர்களிலும் மோசே சாந்தம் உள்ளவன். ஒண்ணே பேசி முடிச்சு 5வது அருமையான யாத்திரையாம புத்தகம், நிறைய வசனம் எடுக்க மாட்டேன், 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். அவன் இருந்த நாட்கள் எல்லாம் மனிதர்களுக்கு தேவ சத்தமா இருந்தான். வாசிக்கலாம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். மோசே 40 வருஷம் தேவ சத்தமா இருந்தான். அதற்கு பின்பு யோசுவா தான் தேவனுடைய சத்தமா இருந்தான். நீங்க அருமையான வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று யோவான் சானகனை வேதம் அழைக்கிறது. நீங்க எப்பொழுதும் உங்களை ஒருத்தர் தேடி வந்தாலோ, பிரச்சனை பாடு கஷ்டம் வந்தா உங்க சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பயப்படாதுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். தீமை செய்யிட்டாங்களா, பரவாயில்ல, அமைதியா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் கிரியை செய்வார். இதுதான் தேவ சத்தம். கர்த்தர் சுகமாக்குவார். உங்க பிள்ளைங்க தோத்துட்டாங்களா, கவலைப்படாதீங்க, அடுத்த செமஸ்டர்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க, நாங்க ஜெபம் பண்றோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துவார். நல்ல திருமணங்கள் நடக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும், வீடு வாங்குவீங்க, கர்த்தர் உங்க கஷ்டத்தை மாற்றுவார். இதுதான் தேவ சத்தம். இந்த சத்தத்தை உங்க இருதயத்திலிருந்து எழுப்புங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு ரகசியம் சொல்றேன், கஷ்டப்படுவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆசீர்வாதமா மாறி. யோபு அதானே செய்தான். சபையில் ஒருத்தர் கஷ்டப்படுறானா அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் சிறையிருப்பை மாத்திடுவார். ஒரு பிள்ளை நல்லா படிக்கலன்னு சொன்னா உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, உன் பிள்ளை நல்லா படிக்கும். இந்த இருதயம் உங்களுக்கு இருக்கணும். யோசுவா தேவ சத்தமா இருந்தாலும் தேவன் தேடுகிற மனுஷனுடைய 5 சுவாபங்களை உங்களுக்கு இந்த காலவேளையிலே பிரசங்கித்திருக்கிறேன். ஒன்று என்ன? திறப்பில்தான் எல்லாருமே யாருதான் ஜெபம் பண்ணல, சத்துருக்களுக்காக திறப்பில நின்று செபிக்கிற ஜெபம். 2வது தேவ சமூகத்தை விரும்புகிற மனிதன். 3வது உண்மை. கர்த்தர் யாரு? நீங்க உங்க காரியத்தில் சில உண்மையா இருப்பாங்க, தேவன் கொடுத்த வேலையிலே உண்மையா இருப்பது. 4 மாம்ச சுவாபங்கள் உடைக்கப்பட வேண்டும். இப்ப 100 போய் சொன்னா 7வது மாசத்துல 50 மாறணும், வருஷ முடிவுல 0 மாறணும். ஆமென். பொண்டாட்டிட்ட கேட்டா வேற எப்படி? அவன் பொய்க்காரன் பாஸ்டர், பொய்யோ ஊதுவான். அவன் சொல்ற ஒண்ணும் நம்பாதீங்கன்னு போன்ல வருது. இவ
அவன்கிட்ட கேட்டா அவ அப்படிதான் சொல்லிட்டே இருப்பா. நீங்க நம்பாதீங்க பாஸ்டர். யார நம்பன்னு தெரியல, கர்த்தர் உங்களை நம்பணும். ஆமென். உங்க சாபம் எல்லாம் மாறணும். ஆண்டவர் சொல்ற காலேபு யோசுவாவை போல உண்மை உள்ள மனுஷன் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒருத்தன் இல்லை, அதனால தான் அவன் கானானை சோர்ந்துச்சுக்கிறான். அவன் வேறு ஆவி இருந்துச்சு. உண்மை உள்ள மனுஷன், சாந்தம் உள்ள மனுஷன், பொறுமை உள்ள மனுஷன், அருமையான நல்ல சுவாபங்கள் இருக்க வேண்டும். அதான் கனி கொடுக்கிற சுவாபம். அடுத்தது என்ன சொன்னேன்? தேவ சத்தமா இருக்கு. உங்களை வீட்டுக்கு ஒருத்தர் பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா ஒரு மூட்டையை தீட்டு வருவாங்க உங்க வீட்டுக்கு. டீ குடி, என்ன பிரச்சனை? சரி சரி வாழ வேண்டாம், உட்கார். எத்தனை பேரை பேசி நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? ராத்திரி சண்டை நடக்குது, எனக்கு போன் வரும். இப்ப வரலன்னா இவ்வளவு வெட்டி போடுறேன். நான் ராத்திரி போய் நிப்பேன். இந்த பக்கம் அந்த பக்கம் அவரு, இந்த பக்கம் இந்த அம்மா. விடுங்க பாஸ்டர், அவன் ஒண்ணு உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன். இவரு இல்ல பாஸ்டர், அவளை இன்னைக்கு நான் கொலை செய்ய ஜெயிலுக்கு நாளைக்கு போறேன். என்னடா நம்ம தான் சாட்சி சொல்லணும் போலுக்கு கோர்ட்ல. நான் இப்படியே அரை மணி நேரம் நிற்பேன். என்ன தள்ளி தள்ளி இவங்க தள்ளுவாங்க, அவங்க சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சண்டை போட்டது மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டே போறாங்க. வயசே ஆயிப்போச்சு, கலடே ஆயிப்போச்சு, கலடே இடிச்சுட்டே போறது. எல்லாம் மாறும். நீங்க நேசிக்கணும். ஆமென். தேவ சத்தம். நீங்க போனா ஒரு குடும்பம் கட்டப்படணும். பிரிச்சு விட்டு வந்துடக்கூடாது. உங்க பிரச்சனையில உங்க அப்பா அம்மா கொண்டு வரவே கூடாது. உங்க அப்பா அம்மா கொண்டு வந்தனா போன் பண்றாங்க, அவனை விட்டு வா, நான் உனக்கு வேற கல்யாணம் பண்றேன். இந்த அம்மா பேக்க தூக்கிட்டு வந்துடும். அவன் சொல்லுவான் நாளைக்கு உனக்கு கல்யாணம். அவங்க அப்பா அம்மா. இந்த அப்பா அம்மாவை நீங்க சண்டையில சேர்த்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இப்ப இங்கதான் இருக்குது. இங்கதான் இருக்குது. புருஷனை விட்டாச்சு, டைவர்ஸ் ஆச்சு, 2 பிள்ளையோடு இருக்குது. அது கேக்குது, அம்மா நீ கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாமா? பிள்ளைங்க கேக்குது, எனக்கு அப்பா வேணுங்குது. பொம்மையில தான் ஒரு அப்பா வச்சு நீ கொடுக்கணும். அதுக்கு அம்மா வேணும் கேக்குது. எங்க போகுதுக்கு அம்மாவை? இப்படி எத்தனை குடும்பங்கள். நீங்க போனா ஒரு குடும்பம் கட்டப்படணும். நீங்க போனா ஒரு சபை கட்டப்படணும். நீங்க போனீங்கன்னா அருமையான ஊழியம் கட்டப்படணும். நீங்க போனீங்கன்னா உறவுகள் கட்டப்படணும். நீங்க போனீங்கன்னா அருமையான அற்புதம் நடக்கணும். நீங்கள் தேவ சத்தமா இருக்க வேண்டும். அப்படியே ஜெபம் பண்ணணும். தேவன் தேடுகிற மனுஷர்கள் இவர்கள் தான். தேவன் தேடுகிற மனுஷர்கள். நாம்